நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒருவனுக்கு புத்தி சாதுரியம் இருந்தது என்றால் எந்த ஒரு நிலையிலிருந்தும், அதாவது எத்தகையதொரு ஆபத்திலிருந்தும் அவனால் தன்னை விடுவித்துக் கொள்ள முடியும். ஜமதக்னி முனிவருடைய கட்டுக்கடங்காத கோபத்திலிருந்து தன் தாயையும் மற்றும் சகோதரர்களையும் பார்கவராமன் காப்பாற்றினார். தன் கையினாலேயே தாயை வெட்டினோம். இந்த நிகழ்ச்சி அவள் தன் உள்ளத்தில் ஆழப்பதிந்து என்னதான் பிழைத்து எழுந்திருந்தால் கூட பிள்ளையே நம் தலையை வெட்டிவிட்டானே என்னும் எண்ணம் தாய்க்கு உண்டாகக்கூடாது என்பதையும் வரமாக பெற்றார். இப்படித்தான் தசரத ராமனும் ராவண யுத்தத்தில் ராவணன் மடிந்த பிறகு தேவர்கள் எல்லோரும் ராமனை பார்க்க வந்த பொழுது தசரத மகா சக்கரவர்த்தியும் உடன் வந்தாராம். ராமா, உன் பெருமைகளையெல்லாம் நான் பூலோகத்தில் இருந்தபொழுது உணரவில்லை. வானுலகத்திற்கு வந்த பிறகுத்தான் உன்னுடைய பெருமைகள் என்னால் உணரப்பட்டன. உன்னால் நான் உள்ள மகிழ்ந்திருக்கிறேன். என்ன வரம் வேண்டுமென்னாலும் கேள் என்றவுடன் தசரதனிடம் ராமன் கேட்டார், என் தாய் கைகேயி மீதும் பரதன் மீதும் நீர் கொண்டிருக்கக்கூடிய கோபத்தை விட்டுவிடும். அவர்களை முன்னைப் போலவே பிரேமையுடன் பார்க்க கற்றுக்கொள்ளும். அவர்களிடத்தில் உம்முடைய கோபம் ஒழிய வேண்டும் என்று பிரார்த்தித்தாராம். பரசுராமர் செய்த செயலை நாம் இன்றளவும் போற்றுகின்றோம். தாய் மீது மிகுந்த பற்று வைத்திருக்கக்கூடிய ராமன் பரசுராமனை வணங்கினான் என்பதினாலன்றோ பரசுராமருடைய பெருமை நம்மால் உணரப்படுகின்றது. படை வீடு அல்லது படவேடு என்னும் இந்த திருத்தலம் ஜமதக்னி முனிவருடைய தபோவனமாக மட்டுமில்லாமல் ரேணுகாதேவியின் திவ்ய ஆலயமாகவும் அமைந்திருக்கிறது. ஆம், படைவீடு ரேணுகாதேவியின் ஆலயம் மிகவும் புகழ் வாய்ந்தது. இந்த ஆலயத்தில் நாம் ரேணுகாதேவியை தரிசித்தால் அவளுடைய சிரோபாகத்தை மட்டும், தலையை மட்டும் தரிசிக்கலாம். அதற்கு ஒரு கதை இங்குள்ள பெரியோர்களாலே சொல்லப்படுகின்றது. ரேணுகாதேவி திருக்கோவில் மகாத்மியமாகவும் சொல்லப்படுகின்றது. அதாவது பரசுராமரிடத்தில் ஜமதக்னி ரேணுகாதேவியின் தலையை வெட்டும்படி பணித்தார். உடன் பரசுராமர் அந்த தலையை துணித்தார். இது புராணங்களில் நாம் பார்க்கும் கதை. ஆனால் படைவீடு க்ஷேத்திர மகாத்மியத்தில் கையில் கோடரியுடன் தாயை நோக்கி பரசுராமர் வேகமாக வர தன் உயிருக்கு பயந்து ரேணுகாதேவி பல இடங்களுக்கு ஓடினாளாம். எங்குமே அவளுக்கு உயிர் பயம் நீங்கவே இல்லை. யாரும் அவளை ரட்சிப்பவர்கள் இல்லை. ஏனென்றால் பரசுராமருடைய கோபம் அத்தகையது. இதை எல்லோரும் உணர்ந்திருந்தார்கள். தவிரவும் ஜமதக்னியின் தாய் சத்யவதி தன் பிள்ளைக்கு நேர இருந்த பேராபத்தை, அதாவது சத்துவகுணம் தலையெடுத்து சாத்வீகனாக வளர வேண்டிய பிள்ளை போர்க்குணம் கொண்டவனாக மூர்க்க சுவாவத்துடன் இருப்பவனாக பிறக்கப் போகிறான் என்பதை உணர்ந்த ரிச்சிகரின் மனைவியான சத்யவதி தன் பிள்ளைக்கு பதில் பேரனுக்கு அந்த குணங்கள் இருக்க வேண்டும் என்பதாகத்தானே பிருகு மகரிஷியினிடத்தில் வரம் வாங்கினாள். அதன்படியாக பரசுராமருக்கு மூர்க்க சுபாவம் அதிகமாம், குரோதம் அதிகமாம். அவர் கோபத்திற்கு முன்பு எவராலும் எதிர்த்து நிற்க முடியாது. இந்த கோபத்தை தடுத்து நிறுத்தும் வல்லமை யாருக்கும் இல்லை என்பதனால் யாரும் ரேணுகாதேவிக்கு அபயமளிக்கவில்லை. அவள் ஓடிச் செல்லும் சமயம் அங்கே சலவை தொழிலாளிகள் கூடுமிடம். அங்கிருந்த ஒரு பெண்மணி, என்னப்பா இது அநியாயமாக இருக்கிறது, தாயை வெட்டலாமா என்று கேட்டுக்கொண்டிருக்கிறாள். அவளுக்கு அருகே ரேணுகாதேவி சென்று நிற்கிறாள். இவள் வாய் திறந்து கேட்பதற்குள்ளாக பரசுராமர் கையில் இருந்த கோடாலி வெகு வேகமாக புறப்பட்டது. தாயின் தலை அந்த தாயின் அருகே நிற்கக்கூடிய சலவை தொழிலாளி மனைவியின் தலை என்று இரண்டும் ஒரே சமயத்தில் வெட்டுப்பட்டு கீழே விழுந்து விட்டது. படை வீட்டிலிருந்து
நாம் சற்று தொலைவு வேலூர் மார்க்கமாக சென்றோமேயானால் விரிஞ்சபுரம் என்னும் ஊருக்கு அருகில் வெட்டுவானம் என்னும் ஓர் இடம் அமைந்திருக்கிறது. அந்த வெட்டுவானத்தில் தான் பார்கவராமன் ரேணுகாதேவியின் சிரச்சேதம் செய்ததாக சொல்லுகிறார்கள் இங்குள்ள பெரியோர்கள். வெட்டுவானம் அல்லது வெட்டுவனம். வெட்டுவனம் என்றால் தாயின் தலை துண்டிக்கப்பட்ட இடம் என்பது பொருள். இப்படியாக தாயின் தலை வெட்டுப்பட்டது. பிறகு பரசுராமர் வரம் வாங்கினார். அப்படியா, தாயின் தலையையும் உடலையும் ஒன்று சேர வைத்து விட்டாயானால் அவள் மீண்டும் பிழைத்து விடுவாள், இந்த கமண்டல தீர்த்தத்தை புரோக்ஷித்து விடு என்று ஜமதக்னி சொன்னார். பரபரப்பு. தாயை நாம் கொன்று விட்டோமே, மறுபடியும் அந்த தாய் உயிர் பிழைக்கும் பாக்கியத்தை பெற்றிருக்கிறோமே, அவளை உடனே எழுப்பி அமர்த்தி வைத்து அவள் திருவடியில் விழுந்து வணங்கி பாரபூஜை செய்ய வேண்டும் என்னும் பேரன்பினாலே பரபரப்பினாலே பரசுராமர் ஒரு காரியத்தை செய்தார். ஆம், பதறின காரியம் சிதறும். பதறின காரியம் சிதறும். வேக வேகமாக ஒரு காரியத்தை செய்வதால் நினைத்துக் கொண்டு நாம் பரபரப்பு காண்பித்தால் கடைசியில் நம்மால் அதனை செயல்படுத்தவே முடியாது. உதாரணமாக, இல்லத்தில் வைத்த ஒரு பொருளை தேடுவதற்காக நாம் மிகுந்த பரபரப்பு காண்பிக்கிறோம். அந்த பொருள் நம் கண்களுக்கு இலக்கானால் கூட கவனம் அதில் இல்லாததினால், மனது எங்கோ இருப்பதினாலே அதை நம்மால் உணர முடியவில்லை. அதுபோன்று தான் ஒவ்வொரு காரியத்திலும் நாம் பரபரப்பு காண்பிப்பதினாலே ஒரு பொழுதும் சரியான முறையில் செயல்படுத்தவே முடியாது. அமைதியாக தீர்மானமாக யோசித்து செயல்படும் பொழுது எந்த ஒரு காரியமே நமக்கு வெற்றியை தேடித்தரக்கூடியதாய்த்தான் இருக்கும். பரசுராமனுடைய வாழ்க்கை நிகழ்ச்சி, அதுவும் படை வீட்டில் சொல்லப்படக்கூடிய மகாத்மியம் இதற்கு ஒரு முன்னுதாரணமாய்த்தான் திகழ்கின்றது. பரபரப்பில் ஓடி வந்தவர் சலவை தொழிலாளியின் மனைவியின் உடலுடன் தன் தாயின் தலையை சேர்த்து வைத்து விட்டார். ஆம், உடல் தலை மாறிவிட்டது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ரேணுகாதேவியின் உடலுக்கு பொருந்தாத தலையாகவும் ரேணுகாதேவியின் தலைக்கு பொருந்தாத உடலாகவும் அது மாறிவிட்டது. மாறிவிட்டால் உயிர் பிழைத்து எழுந்தால் உடல் வேறு தலை வேறு. அடடா, இப்படி ஆகிவிட்டதே, இது போன்றதொரு தவறான செயல் நிகழ்ந்து விட்டதே என்றால் மகரிஷி சொன்னாராம், வேறு வழியில்லை, பிழைக்க வைத்து விட்டேன். ஆனால் நீ கற்பில் சிறந்தவள், உத்தமி, பதிவிரதை, உன்னை வணங்கும் பக்தர்களுக்கெல்லாம் அருள் பாலிக்கக்கூடியவள். சாதாரண மனிதர்களைப் போன்றதான உடலுடன் நீ இருக்கக்கூடாது. ஆனால் மீண்டும் உனக்கு மற்றொரு முறை உடலை மாற்ற முடியாது. எனவே உன்னை வணங்கும் பக்தர்களுக்கு அருள் பாலிப்பதற்காக உடலை மறைத்து கொண்டு உன் தலை மட்டும் வெளியில் தெரியும்படியாக, அதாவது சிரோபாகம் மட்டும் வெளியில் தெரியும்படியாக நீ இருந்து அவர்களை அனுக்கிரகம் செய்யலாம் என்று சொன்னாராம். அதன்படித்தான் தற்பொழுது படை வீட்டில் ரேணுகாதேவியின் திருக்கோவிலில் ரேணுகாம்பாள், ரேணுகாதேவி என்ற பக்தர்கள் போற்றுகின்றார்களே, ஸ்ரீவத்சகோத்திர மகரிஷியான ஜமதக்னி மகரிஷியினுடைய மனைவியார், சாக்ஷாத் விஷ்ணுவின் அம்சமாக பிறந்த பரசுராமருடைய திருத்தாயார். அவருடைய உடலை நாம் தரிசிக்க முடியாது, அவருடைய சிரஸை மட்டும்தான், தலைப்பகுதியை மட்டும்தான் நாம் தரிசிக்கின்றோம். இது இந்த திருத்தலத்தில் வழங்கப்படக்கூடிய வரலாறு. அதற்கு சான்றாக அருகிலேயே வெட்டுவனம் என்னும் ஒரு இடமும் அமைந்திருக்கின்றது. தவிரவும் தன் கமண்டலு தீர்த்தத்தினால் புரோக்ஷித்து ரேணுகாதேவியை மறுபடியும் உயிர் பிழைக்க வைத்ததினாலே அந்த கமண்டலு தீர்த்தத்தின் புண்ணிய தீர்த்தம் எல்லோருக்கும் எல்லா புண்ணியங்களையும் நன்கு வளர்க்க வேண்டும் என்பதனால் மகரிஷி ஜமதக்னி முனிவர் தன் கமண்டலுவை கீழே சாய்க்க அதிலிருந்துதான் கமண்டல நதி உற்பத்தியாகி இந்த பிராந்தியங்களை செழிப்பாக்கி கொண்டு பிரவகித்து வருகின்றது. பூமியை மட்டும் குளிரச் செய்யவில்லை, நம் உள்ளத்தையும் உள்ளங்களையும் குளிரச் செய்கின்றது, நம் பாபங்களையும் அகற்றுகின்றது. பின்னர் இதில் நாகநதி சேருவதினாலே கமண்டல நாகநதி அல்லது நாக கமண்டல நதி என்பதாக இந்த நதிக்கு ஒரு பெருமை உண்டாகி இருக்கின்றது. கமண்டல நதியினுடைய உற்பத்தி ஸ்தானத்தை எல்லாம் நாம் கீழேயே பார்க்கிறோம். ஜமதக்னி முனிவருடைய தபோவனத்தில் பார்த்திருக்கிறோம்.
இனி இதன் பின்னர் நடந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் ஜமதக்னி மகர்ஷியினுடைய சரித்திரமாக பார்க்கலாம். ஆயிற்று, ரேணுகாதேவி கணவருடன் சேர்ந்து விட்டாள். பரசுராமர் வாங்கின வரம் பலித்தது. பரசுராமர் குற்றமற்றவரானார். ஆனால் ஜமதக்னியின் உள்ளம் மட்டும் அமைதியில்லாமல் தவித்தது, நிலை கொள்ளாமல் தடுமாறியது. நாம் தவறு செய்து விட்டோமே, தவறு செய்து விட்டோமே, கோபத்தினால் அறிவிழந்து விட்டோமே, என்ன ஒரு பெரிய குற்றத்தை மனைவி செய்து விட்டாள். ஒரு பெண்ணிற்கு கணவனுடன் சுகமாக வாழ வேண்டும் என்னும் ஆசை இருப்பது இயல்புதானே. அந்த இயல்புக்கு மாறாக அவள் என்ன செய்து விட்டாள்? தவிரவும் தபோவனத்தில் இருந்து கொண்டு எப்பொழுதும் ஆசிரமங்களை சாணி ஜலம் தெளித்து மெழுகுவது, கோலமிடுவது, மகர்ஷியின் தவத்திற்கு ஏற்றாற்போலே மரவுரிகளையும் மற்றும் விறகுகளையும் சுமந்து வருவது, தினந்தோறும் அவர் செய்யும் பூஜைக்கு புஷ்பங்களையெல்லாம் கொய்து வருவது, காட்டிலையும் மேட்டிலையும் தெரிந்து கொண்டிருப்பது, காட்டில் கிடைக்கும் இயற்கையான புஷ்பங்களையே ஆடைகளாகவும் ஆபரணங்களாகவும் அணிந்து கொண்டிருப்பது, எப்பொழுதும் யாகம், யஜ்யம், தவம், தானம் இவற்றிலேயே நேரத்தை செலவிட்டு கொண்டிருப்பது என்றால் எந்த பெண்ணுக்குத்தான் இல்லறம் இன்பமயமானதாய் இருக்கும்? எந்த பெண்ணரசிதான் அத்தகையதொரு இல்லறத்தை இனிதே விரும்புவாள்? ஒரு சில இடங்களில் மட்டும் விதிவிலக்குகள் உண்டு, எக்ஸம்ஷன்ஸ் என்கிறோம் அல்லவா? அப்படித்தான் ரேணுகாதேவியும் விதிவிலக்காக திகழ்ந்தாள். சத்யவதியும் விதிவிலக்காக திகழ்ந்தாள். சவணருடைய மனைவியான சுகன்யாதேவியும் அப்படித்தான் திகழ்ந்தாள். ஆனால் இப்பொழுது ஜமதக்னியின் உள்ளத்தில் பெரும் போராட்டம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. எண்ண அலைகள் தடுமாறிக் கொண்டிருக்கின்றன. நாம் கோபத்தினால் அறிவிழந்து விட்டோமோ? அந்த பெண்ணின் மனதை புண்படுத்தி விட்டோமோ? இனி நமக்கு இப்படி ஒரு கோபம் தேவையா? கோபத்தினால் என்ன சாதித்து விட்டோம்? மற்றவர்களுடையதான வெறுப்பைத்தானே சம்பாதித்து விட்டோம். இனி பரசுராமரை யாரும் தவறாக பேச மாட்டார்கள். ஏனென்றால் பரசுராமர் செய்த செயல் நியாயமானது என்பது நன்கு நினைவுறுத்தப்பட்டு விட்டது, நிலைநாட்டப்பட்டு விட்டது. தன்னுடைய செயலைத்தான் எல்லோரும் வெறுத்து கொள்வார்கள். இதை உணர்ந்தால் இனி தான் எப்பொழுதும் அறிவிழந்து கோபவசப்படக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தார். ஆனால் அதுவும் மகர்ஷிக்கு பெரும் துயரத்தை, பெரும் துன்பத்தை விளைவித்தது. பொறுமை இருக்க வேண்டியதுதான். இருப்பினும் அத்தகையதொரு பொறுமைக்கும் எல்லை உண்டு. எல்லையற்ற பொறுமை என்றால் எல்லோரும் எள்ளி நகையாடுவார்கள். ராமபிரான் ஒரு இடத்தில் கூறுகிறார், க்ஷமாவதாம் ஹி ஏகோ தோஷா அபும்ஸ்துவம் மன்யதே நரஹா. லக்ஷ்மணா, ஒருவன் பொறுமையாக இருப்பதை மற்றவர்கள் பெருமையாக கொண்டாடுவது இல்லை. பொறுமை குணம் இருப்பவனிடத்தில் ஒரே ஒரு குற்றம்தான் இருக்கின்றது. எதையும் ஆராய்ந்து பார்த்து பொறுமையாக அணுகி தன் தீர்மானத்தை செயல்படுத்துவதில் புருஷன் வல்லமை காட்டினால் கூட அவன் பொறுமையை எல்லோரும் கேலி பேசுகிறார்கள். அபும்ஸ்துவம் மன்யதே நரஹா, அவனை ஆண்மையற்றவனாகத்தான் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். எந்த இடத்தில் பொறுமையாக இருக்க வேண்டுமோ அங்கே பொறுமை காண்பிக்கப்பட வேண்டும். எந்த இடத்தில் கோபப்பட வேண்டுமோ அந்த இடத்தில் நாம் கோபத்துடன் இருக்க வேண்டும். அதுவும் எங்கே கோபத்திற்கு மதிப்பு அதிகம் தெரியுமா? தேவையற்ற சமயத்தில் தனக்கு ஏற்பட்டிருக்கும் கோபத்தை கட்டுக்குள் வைத்திருக்கும் சாமர்த்தியம் பெற்றவனுக்குத்தான் எல்லோரும் வசப்படுவார்கள். எதற்கெடுத்தாலும் குரோதத்துடன் கோபத்துடன் ஒருவன் இருந்தால் அட இவனுடைய குணம் இப்படித்தான் என்பதாக வெறுத்து ஒதுக்கி விடுவார்கள். ஆகையால் தான் வால்மீகி ராமனை பற்றி கூறும் பொழுதெல்லாம் சொல்லுகிறார், ராமன் கோபத்தை அடக்கத் தெரிந்தவன், ஜிதக்ரோதா என்று. அதே ராமன் ஆஞ்சநேயன் ராவணனால் அடிக்கப்பட்ட பொழுது
கோபம் ஆகாரையே தீவிரம். தன் பக்தனுக்கு நேர்ந்த துயரத்தை பொறுக்காமல் அதீதமானதொரு கோபத்துடன் ராவணனை எதிர்த்து யுத்தம் புரிகின்றான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இங்கே ஜமதக்னி முனிவர் தீர்மானித்து விட்டார், இனி தான் கோபவசப்படக்கூடாது என்று. அது அவருக்கு பெருமையை விளைவித்ததா என்றால் பெருமைதான். இன்றளவும் ஜமதக்னியின் பெருமைகளை நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம், அது பெருமைதான். இருப்பினும் ஜமதக்னி மரணமடைவதற்கு அவருடைய பொறுமை காரணமாய் அமைந்துவிட்டது. அவர் தம்முடைய பொறுமை பரசுராமனுக்கு பெரும் கோபத்தை உண்டு செய்வதாய் அமைந்துவிட்டது. ஒருத்தருடைய பொறுமை மற்றொருத்தருடைய கோபத்தை வளர்த்தது. ஆம், கார்த்தவீரியன் என்னும் அரசன், அந்த அரசனுடைய புத்திரர்கள் குமாரர்கள், இவர்களினால் ஜமதக்னி முனிவருக்கு மரணம் சம்பவித்தது. தவநெறியில் சிறந்தவர், உயர்ந்த பிருகுவம்சத்தில் பிறந்தவர், இறந்த மனைவியை உயிர் பிழைக்க வைக்கும் அளவிற்கு வல்லமை கொண்டவர், ரிக்வேதம் முதலான வேதபாகங்களிலெல்லாம் போற்றுதலுக்கு உரியவர், தன் மாமாவான விஸ்வாமித்திரருடன் சேர்ந்து அரும்பெரும் காரியங்களை எல்லாம் செய்தவர், கேசவர்த்தினி முதலான ஆயுர்வேத முறைகளை எல்லாம் கண்டுணர்ந்தவர், பூச்சிகள் அழிவதற்கு கூட மருந்துகளை எல்லாம் கண்டுபிடித்தவர். அந்த மகரிஷி அநியாயமாக கார்த்தவீரியன் என்று 1000 கைகள் உடைய அரசனாலேயும் அவன் தன் சந்ததியினராலேயும் கொல்லப்பட்டு விட்டார். இதன் காரணமாகத்தான் பரசுராமரின் கோபம் கிளர்ந்தெழுந்தது. 21 தலைமுறைகள் க்ஷத்திரிய வம்சமே இருக்கக்கூடாது என்று நிச்சயித்து பரசுராமன் அரசர்கள் எல்லோரையும், அரக்க குணம் கொண்டவர்களான அரசர்கள் எல்லோரையும் வெட்டி சாய்த்து அவர்கள் குருதியினால் ஒரு குளத்தை அமைத்து அந்த குளத்தில் தன் பித்திருக்களுக்கெல்லாம் தர்ப்பணம் செய்தாராம். ஜமதக்னியின் வாழ்க்கையின் கடைசி பகுதி சற்றே துயரத்துடன் தான் முடிகின்றது. இதனால் அந்த மகாத்மாவிற்கு எள்ளளவும் குறைவு இல்லை, அவர் தவத்திற்கு எந்த அளவிற்கும் குறைவு இல்லை. ரேணுகாதேவிக்கு சாபம் அளித்ததினாலேயும் மேலும் தன் பிள்ளைகளுக்கு சாபம் அளித்ததினாலேயும் ஜமதக்னியின் தபோவலிமை குன்றித்தான் போனது. மறுபடியும் தவம் செய்து தபோவலிமையை சம்பாதித்தார். ஆனாலும் செய்த காரியம் உள்மனதை உறுத்தி கொண்டே இருந்தது. அதற்கேற்றாற் போலே காலமும் வாய்த்தது. கார்த்தவீரியன் என்னும் அரசனால் அவர் கொல்லப்பட்டார். பரசுராமனும் அதற்கு பழிக்கு பழி தீர்க்க புறப்பட்டார். கோபத்துடன் கைகளில் கோடரி ஏந்தி கொண்டு பரசுராமன் செல்லும் பாதையில் நாமும் செல்லலாம். கெட்ட அரசர்கள் எப்படித்தான் மடிந்து போனார்கள், கிருதயுக தர்மம் பரசுராமராலே எவ்விதம் நிலைநிறுத்தப்பட்டது, இதையெல்லாம் நாம் அனுபவிக்கலாம்.